அந்த ஜோதிக்குள்ளாக இறைவன் இருக்கிறார் என்பதுதான். இறைவன் இந்த உலகத்திலே ஜோதி வடிவாகத்தான் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிற உண்மையை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை உணர்ந்துதான் அந்த இறைவனுக்கு அந்த கற்பூர ஜோதியை ஹாரத்தியாக காண்பிக்கிறார்கள். வீட்டுல ஏன் டெய்லி விளக்கேற்ற சொல்றோம்? அந்த விளக்கொளியில்தான் இறைவன் நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் தான். அந்த ஜோதிங்கிறத பார்த்தோம்னா அந்த விளக்கானது இப்படி கீழே வந்து இப்படி குறுகி இப்படி மேல போய் இப்படி காட்சி அளிக்கும். அதை ஒரு சில பேர் எப்படி பார்ப்பா, ஒரு வேலினுடைய வடிவாகவும் பார்ப்பார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இறைவனை ஜோதி வடிவானவர் என்று சொல்கிறோம். இந்த ஜோதி தரிசனத்தின் சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். யோசிச்சு பாருங்களேன், எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ சபரிமலைக்கு கூட எப்படி போறா, மகர ஜோதிக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு மாலையிட்டு மாலையை அணிந்து கொண்டு அந்த 48 நாட்கள் கடுமையான விரதத்தினை மேற்கொண்டு அந்த ஜோதி தரிசனத்திற்காக செல்கிறார்கள். அங்க அந்த ஜோதி காமிக்கும் போது, அந்த பொன்னம்பலமேட்ட ஜோதியை காமிக்கும் பொழுது எல்லோருடைய அந்த உடல் அத்தனையும் அப்படியே என்ன சொல்றது, ஒரு உற்சாக ஊற்றிற்குள்ளாக வந்து விடுகிறார்கள். அப்படியே உடம்புல அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவா, அப்படியே புல்லரித்து விடுகிறது. நம்ம டிவியில பாக்குற நமக்கே அப்படி இருக்கு, அங்க நேரில் பாக்குறவாளுக்கு இன்னமும் அந்த இறை உணர்வினை அப்படியே அனுபவித்து உணர்கிறார்கள். ஏன் திருவண்ணாமலையிலையும் ஜோதி ஏற்றா, திருவண்ணாமலை அந்த ஜோதி தீபத்தை ஏற்றும் பொழுது ஆஹா இறைவன் அந்த ஜோதி தரிசனம் நமக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறைவனே அங்கு வந்து விட்டதாக உணர்ந்து வழிபடுகிறோம் அல்லவா. திருப்பரங்குன்றம் மலை மீதும் இந்த ஜோதியை ஏற்றணும் அப்படிங்கிறது இவ்வளவு பிடிவாதமா அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அந்த ஜோதியினுடைய அம்சம் என்ன, அந்த சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஜோதிக்குள்ளாக இறைவன் இருக்கிறார் என்பதுதான். இறைவன் இந்த உலகத்திலே ஜோதி வடிவாகத்தான் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிற உண்மையை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை உணர்ந்துதான் அந்த இறைவனுக்கு அந்த கற்பூர ஜோதியை ஹாரத்தியாக காண்பிக்கிறார்கள். எதற்காக கற்பூர ஜோதி ஹாரத்தியாக காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நெய் விளக்கேற்றினால அந்த ஒரு ஜோதியை தானே காமிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், இங்கே பின்னால் இருப்பது இறைவனினுடைய உருவமாக காட்சி அளித்தாலும் அவர் அருவுருவமாக அந்த ஜோதி ஸ்வரூபனாகவே இருந்து கொண்டிருக்கிறார். இதை நீ உணர வேண்டும் மனிதா என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் எல்லா இடத்திலும் அந்த ஜோதியை ஹாரத்தியாக காண்பிக்கிறார்கள். அந்த ஜோதியில்தான் இறைவன் நமக்கு காட்சி அளிக்கிறார். இதைத்தானே சயின்ஸ்ன்னு சொல்றது. இந்த சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா அணுவை பிளந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக கூட அந்த ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் நோபல் பரிசினை பெற்றிருப்பார்கள். அதுக்கு என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு பூமிக்கு கீழே கொண்டு போய் வச்சு அந்த ஆட்டமை பலந்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து மிகப்பெரிய ஜோதிதான் அவர்களுக்கு காட்சி அளித்ததாம். மிகப்பெரிய நெருப்பு குழம்பு, ஒரு அக்னி குழம்பு ஜோதியாகவே அதனை தரிசித்தோம். அதற்கு பேரே எப்படி வச்சிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, காட்ஸ் ஜீன் அப்படின்னே பேர் வச்சிருப்பா. கடவுளின் துகள் அப்படின்னு பேர் வச்சுட்டு அந்த விளைவிற்கு பேர் கூட ஹிக்ஸ் பாசன் எஃபெக்ட் அப்படின்னு கூட வச்சிருப்பா. ஹிக்ஸ் பாசன் எஃபெக்ட் வச்சு அந்த ஹிக்ஸ் அந்த பாசன் அந்த போஸ் அப்படிங்கிற அந்த விஞ்ஞானிகளுக்கு கூட நோபல் பரிசினை கொடுத்திருப்பார்கள். அவர்கள் கண்டறிந்தது கூட இந்த அணுவை பிளந்து பார்க்கும் பொழுது அதற்குள்ளாக இருக்கக்கூடியது வெறும் ஜோதி வடிவம்தான். அதைத்தான் நாங்கள் கடவுளின் துகள் என்றே பெயரிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். ஆக இறைவனானவர் ஜோதி வடிவாகத்தான் காட்சி அளிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு வந்து அப்பர் பெருமானே சொல்லி இருப்பாரே, நம்ம திருநாவுக்கரசர் பெருமானே எப்படி சொல்லி இருப்பார்? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்துழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிடும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு பாடியிருப்பார் இல்லையா. அதுல எப்படி சொல்றார்? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படின்னே சொல்றார். அந்த சொற்றுடை வேதியன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனை சொல்றார். அந்த சிவன் சோதிவானவன், அந்த சோதி வடிவாகவே அவர் ஜோதி வடிவாகவே அவர் காட்சி அளிக்கிறார்ங்கிறது நாவுக்கரசர் பெருமானும் பதிவு செய்திருப்பாரே. ஆக இறைவன் ஜோதி ஸ்வரூபனாக தான் காட்சி அளிக்கிறான். அந்த ஜோதியை நம்ம பார்க்கும்போது வீட்டுல ஏன் டெய்லி விளக்கேற்ற சொல்றோம்? அந்த விளக்கொளியில்தான் இறைவன் நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் தான். அந்த ஜோதிங்கிறத பார்த்தோம்னா அந்த விளக்கானது இப்படி கீழே வந்து இப்படி குறுகி இப்படி மேல போய் இப்படி காட்சி அளிக்கும். அதை ஒரு சில பேர் எப்படி பார்ப்பா, ஒரு வேலினுடைய வடிவாகவும் பார்ப்பார்கள். வேல் பார்த்தோம்னா மேல அப்படித்தானே இருக்கும். வேலினுடைய உச்சி வடிவம் பார்த்தோம்னா ஒரு திலகம் மாதிரி இருக்கும் இல்லையா. அதுபோல் வேலாகவும் பார்ப்பார்கள். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அது லிங்க வடிவாகவே தரிசிப்பார்கள். அது லிங்கமாகவே காட்சி அளிக்கிறது. இப்படி வந்து நல்ல மேல பருத்து அப்படி மேல ஷார்ப்பா போறது, இது வந்து ஒரு லிங்கம் போலவே காட்சி அளிக்கிறதும்பா. நமக்கு அந்த ஜோதியிலேயே பார்த்தோம்னா அடியிலே மூலத்தோ பிரம்மா, அடியிலே பிரம்மா இருக்கிறார்,
நடுவிலே விஷ்ணு இருக்கிறார். அதனால்தான் அது உள்ள நடுவுல பார்த்தோம்னா அந்த திரியினுடைய அந்த கருமை என்பது தெரியுமா? அந்த கருப்பு, நம்ம கிருஷ்ணனை கருமையானவன் தானே சொல்றோம், பெருமாளை நம்ம கார்முகில் வண்ணன் அப்படின்னு தானே சொல்றோம். அப்படி அந்த கருமையாக தெரிகிறது. மேலே பார்த்தோம்னா தக 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 தகன்னு சிகப்பா இருக்கு. அந்த மேல பார்க்கும் பொழுது அக்ரதோ சிவரூபாயா, மூலத்தோ பிரம்ம ரூபாயா, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரதக சிவரூபாயா என்று சொல்லி அந்த ஒரு ஜோதிக்குள்ளாகவே இந்த மும்மூர்த்திகளும் இடம் பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனாலதான் இந்த லிங்கங்களை கூட பார்த்தோம்னா ஜோதிர்லிங்கம் என்ற பெயரிலேயே அழைத்து கொண்டிருப்பார்கள். அந்த ஜோதிர்லிங்கம்ங்கிறது இந்த 12 இடத்துல மட்டும்தான் இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. நாடு முழுக்கவே இருக்கக்கூடிய அத்தனை லிங்கங்களுமே ஜோதிலிங்கங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கூட சொல்லியிருப்பார். இப்படி அந்த லிங்கம் என்பதும் ஜோதி என்பதும் ஒன்றுதான். அந்த ஜோதி வடிவாகத்தான் இறைவனானவர் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்துதான் நம்முடைய பெரியோர்கள் எல்லா இடத்திலும் அந்த ஜோதியை ஏற்ற வேண்டும், அந்த தீபத்தின் மூலமாக நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதை சொல்லி இருப்பார்கள். இதுதான் இந்த ஜோதி தரிசனத்தினுடைய மகிமை. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.